சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட முதல் மனைவி ஸ்ருதியோட இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்களோட இரண்டாவது மனைவி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போது என்ன குழந்தைன்றது முதல் கொண்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்காங்க. நேற்று மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவியோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் தான் அவங்க இந்த சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த பதிவை போட்டிருக்காங்கன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அப்படி என்னதான் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் பி லைக்ன்ற தலைப்பில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவில் ஜாய் ரங்கராஜ் என்று எழுதப்பட்ட ஒரு லேபிளோட கூடிய ஒரு புகைப்படத்தை அவங்க இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ராகா ரங்கராஜ், பேபி ராகா ரங்கராஜ் போன்ற ஹேஷ்டேக்குகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது மூலமாக அவங்க 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்க போகிறதாகவும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்காங்க. நேற்று தான் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜோட கோவையில் நடந்த கொடிசியான் மைதானத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் இவங்க 2 பேருமே இருக்கிற மாதிரி புகைப்படம் சமூக வலைதளத்தில் ரொம்பவுமே வைரல் ஆகிட்டு இருந்தது. 2 பேருமே ஒருவருக்கொருவர் முகம் கூட கொடுத்து பேசிக்கலன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக தான் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்த மாதிரியும் சொல்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ஜாய் கிறிசல்டா இப்படி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி வலைதள மக்கள் எல்லாருமே அவங்கள திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஜாய் கிறிசல்டா 2023 ஆண்டு தான் இயக்குனர் ஜே பிரட்டிக்கரோட விவாகரத்தாயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப தான் சில ஆண்டுகளாக எப்படி ரங்கராஜ் மனைவியாக இருக்க முடியும்னு எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க. ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி தன்னோட பெயருக்கு பின்னாடி இருக்கிற ரங்கராஜ் பெயரை போட்டிருந்தாங்க. மதம்பட்டி ரங்கராஜ் தான் முதல் மனைவி இன்னும் விவாகரத்தை செய்யாமலே 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரா, இந்த திருமணம் செல்லாதமா அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் எல்லாருமே கருத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. ஆனால் இப்போ வரையும் ரங்கராஜ் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவங்களோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காம இருக்கிறாங்க. அது மதம்பட்டி எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அவர் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் சமூக வலைத்தளத்தில் தான் மக்கள் எல்லாருமே குதிச்சு போயிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே.